நான் எதிர்க்கட்சிகளை கேட்க விரும்புவது, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தால் உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்கிறாங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன், இது மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஈடுபடாது. மனசாட்சி இல்லாமல் பெண்களின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுகிறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாட்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணம். பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு வந்து உட்கார்றாங்க. இப்ப பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். பாலியல் வன்கொடுமையில் ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை விட இவர்கள் பொதுவெளியில் இதை பேசும் அரசியல் மிக மிக கொடுமையாக இருக்கிறது. ஆகவே மாண்பு முதலமைச்சர் இதில் ஒரு வெளிப்படை தன்மையோடு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என ஒரு சில கூட்டணி கட்சிகள் கூறுகிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். யாரும் அப்படி ஒரு சார் இருந்தால் தெரிய போகுது. கொடநாட்டில் அந்த கொலை கொள்ளைக்கு பின்னாடி அந்த பயனாளி அந்த சார் யார் என்ற கேள்வியும் இருக்கு. எல்லா சாரையும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்கு. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று அனல் பறந்தது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசிய நிலையில் முதலமைச்சர் இதற்கு விரிவான விளக்கத்தை தந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைப்பதற்கு அவர் பின்னால் இந்த அரசு நிற்கும் என்பது அவருடைய நிலைப்பாடு. இதில் மலிவான அரசியல் செய்யப்படுகிறது. குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆதாரம் இருந்தால் எஸ்ஐயிடம் கொடுங்கள். இது ஒரு கோணம். இன்னொன்று, அண்ணாநகர் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக அஇஅதிமுகவினுடைய வட்டச் செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்தும் முதலமைச்சர் இன்று விளக்கம் அளித்திருக்கிறார். திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கு ஒரு சதி நடப்பதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த முயற்சி மக்களிடம் எடுபடாது என்பது அவருடைய திட்டவட்டமான கருத்து. இது சார்ந்து நாம் விவாதிக்கப் போகிறோம். அதிமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த ஆவேசம் என்பது அரசியல் ரீதியான பதிலடியா அல்லது அவர் கொண்டிருக்கக்கூடிய ஆதங்கத்தின் வெளிப்பாடா என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள், அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமதி சிவசங்கரி அவர்கள், சொற்பொழிவாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள், இவர்களோடு பத்திரிகையாளர் இந்திரகுமார் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு எழில் உங்கள்கிட்ட கேட்கணும், ஒரு சம்பவம், குறிப்பாக பாலியல் ரீதியான சம்பவங்கள் கல்லூரி வளாகங்களுக்குள்ளே நடக்கிறப்ப அதுக்கு மனித உரிமை அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் அதில் கருத்து சொல்கிறதும், அதில் விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்கிறதும், அதற்காக போராடுறதும் ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் முதலமைச்சர் இந்த ஒரு வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக மலிவான அரசியலை செய்கிறாங்க. ஆட்சியின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். எந்த அடிப்படையில் சொல்கிறார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த 2021 அமைந்ததுலேருந்து, முதல் கையெழுத்து போட்டதுலேருந்து தொடங்கி தொடர்ந்து இப்போ வரைக்கும்
இந்த ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சி என்ற முழக்கத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கு. இது திராவிட மாடல் ஆட்சி என்பது இது ஒரு பகுத்தறிவு, சுயமரியாதை, மாநில உரிமை என்றெல்லாம் இருந்தாலும் கூட பெண் உரிமை என்பதை ஒட்டிய ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான திட்டங்கள் தான் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுடைய நலன், பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய சுயமரியாதை என்றெல்லாம் ஒரு அரணாக இந்த அரசு விளங்கி கொண்டு இருக்கிறது. அவர்களை உயர்த்துவதற்கான ஒரு அரசாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. மாணவர்களிடமும் பெரும் செல்வாக்கு உள்ள ஒரு அரசாக மாறிக்கொண்டு வருகிறது. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், பல திட்டங்களை, பல கட்டமைப்புகளை முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்து இருக்கிறார். அவர்தான் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய தலைவர். அப்படி இருந்தும் கூட அவர் ஆட்சி காலங்களில் அல்லது அவர் அரசியல் செய்கின்ற காலங்களில் பெண்களுடைய வாக்கு சதவீதம் பெறுவதிலேயோ அல்லது வாக்கு வித்தியாசத்திலேயோ திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அல்லது எதிர்க்கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசங்கள் என்ற சதவீதத்தை மிக அதிக அளவில் உயர்த்தி காட்டியிருக்கக்கூடிய தலைவராக இன்றைய எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விளங்குகிறார். அதற்கு காரணம் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிக அளவில் உயர்ந்து இருக்கிறது என்று புள்ளிவிவரங்கள் சரி. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு இப்போ பெண்களுடைய ஓட்டு வந்திருக்கு. சரி, அதை சகித்து கொள்ள முடியாத வகையில் அவர்கள் 2-3 அரசியல் செய்கிறார்கள். எதிர்க்கட்சியினர் 2-3 அரசியல் பண்ணுறார்கள். ஒன்று சிறுபான்மையினர் மற்றும் ஆதரவாளர்களுடைய வாக்கு சதவீதத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக சில அரசியல் செய்கிறார்கள். சிலர் அரசியலுக்கு கொண்டு வருவது, சிலரை வைத்து அரசியல் செய்வது என்றெல்லாம் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சித்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லோரும் தெரியும். அது இல்லாமல் இன்றைக்கு பெண்களுடைய வாக்கு சதவீதத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுகிற பொழுது இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இது போன்ற செயல்களை எந்த நிலையிலும் நாங்கள் சகித்து கொள்ளவில்லை. அதை எந்த நிலையிலும் சாதாரணமாக கடந்து செல்லவில்லை. மிக கண்டனத்துக்குரிய விஷயமாக, மிக வருத்தத்துக்குரிய ஒன்றாக அந்த பெண்ணினுடைய உரிமை சார்ந்து அவருடைய தனித்துவத்திற்காக அவருடைய ஒரு பர்சனல் சேஃப்டின்றதையும் லிபர்ட்டியை பற்றியும் மிக கவனத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நாங்கள் இருந்திருக்கிறோம். இயக்கத்தினுடைய நோக்கமும் அதுதான். என்ன எங்களுக்கு இதில் நாங்கள் முரண்படுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த சம்பவத்தை மேற்கொண்டு ஒரு புகார் அளிக்கப்படுகிறது, அதை எந்த விதமான மாறுதல் இல்லாமல் அதை எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படுகிறது. அதில் யார் குற்றவாளி என்பதனை கண்டறிவதற்கு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை வைத்து ஆய்வு செய்யப்பட்டு அதில் யார் என்று புகார் அளித்தவர் மூலமாகவே கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டாருன்றீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ஐஐடியில் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்து கொண்டு இருந்த ஃபாத்திமான்ற ஒரு கேர்ள், ஒரு ஸ்டூடெண்ட், உள்ளரை ஏற்பட்ட ஹராஸ்மெண்ட்டால் சூசைடல் பண்ணிக்கிட்டாங்க. சூசைடல் நோட் எழுதியிருக்காங்க, டெத் நோட்டுன்னு வாங்க அது பேர். சூசைடல் நோட்டில் இன்னார் ஹராஸ்மெண்ட்டால் தான் நான் இந்த சூசைடல் கமிட் பண்ணுறேன்றாங்க. அந்த பெண் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க, அங்கேருந்து படிக்க வந்தவங்க. இது மாதிரி ஆச்சு. அன்றைக்கி நாங்கள் மிகப்பெரிய போராட்ட காலத்தை எடுத்ததுக்கு காரணமே அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளலை. அது ஒரு சூசைடல் கேஸ் என்று மட்டுமே எடுத்துக்கொண்டார்களே தவிர யார் குற்றவாளி என்பதற்கோ அல்லது சூசைடல் நோட்டில் குறிப்பிட்டிருப்பதை அழைத்து விசாரிப்பதற்கோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ கைது செய்வதற்கோ அன்றைய அதிமுக ஆட்சி முன்வரவில்லை. அன்றைக்கு ஒன்றிய அரசின் கீழ் தான் ஐஐடி இருக்குது. அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒன்றிய அரசு முற்படவே இல்லை. அப்போ போராட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதே போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்குமே, ஆனால் அது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது. நான் பட்டியலிடுவதற்கு பதிலாக நேரடியாக வர அரசியல் செய்வதற்கு விரும்பாமல், அது போன்ற இல்லாமல் இது புகார் வந்தது, புகாரின் அடிப்படையில் ஐடென்டிஃபை பண்ணாங்க, கைது செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு தனிப்பட்ட வழக்குகளை அரசின் மீது குற்றம் சாட்டி கொண்டிருப்பதன் மூலமாக இவர்கள் என்ன காண விரும்புகிறார்கள், அந்த பெண்ணுக்கான ஏற்பட்டிருக்க அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கோ அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுக்கை துடைப்பதற்கோ இல்லை அவங்களுக்கு இன்னும் நெருக்கடி ஏற்படுத்துறதுக்கு தான் அரசியல் செய்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய பார்வை ஒரு பெண் மீது விழுந்து இருக்கிறது. எல்லாருக்கும் இப்போ அந்த பெண் யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஒரு நெருக்கடியான விஷயம். இது வழக்கு நேர்மையாக நடக்குதா இல்லையா, அதான் வேணும். அப்படி நேர்மையாக நடக்கலையா, எந்த வகையில் நடக்கலன்னு சொல்லுங்கன்றோம். நீங்கள் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய முற்படுகிற பொழுது அதை நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் மட்டும் சொல்கிறோன்னு இல்லை, நாங்கள் இன்றைக்கியோ இல்லை இப்போ 2 நாள் முன்னாடி பேசுகிறோமோன்னு இல்லை, நீதிமன்றம் கேட்கிற அந்த கேள்வி நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அரசியல் செய்ய விரும்புகிறது, இது நியாயமா?
உங்கள் குடும்பத்தில் உள்ளோருக்கு ஏற்படுமேயானால், அல்லது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தாய்க்கோ மகளுக்கோ மனைவிக்கோ நீங்கள் இந்த மரியாதைகளை முதல்ல கொடுக்குறீங்களான்னு ஜஸ்டிஸ் வேல்முருகன் கேள்வி எழுப்புகிறார். அந்த அளவுக்கு இது கேள்விக்குரியதாக மாறியிருப்பது தான் திமுகவும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் கேள்வியாக இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார். திருமதி சிவசங்கரி, ஸ்ட்ரைட்டான பாயிண்ட் என்னென்னா, இந்த ஒரு சம்பவத்தை வச்சு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்றது மாதிரி ஒரு சித்திரத்தை தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அதிமுக முயற்சிக்கிறது. எந்த ஒரு குற்றங்களும் இல்லாத நாடும் கிடையாது, குற்றம் இல்லாத மாநிலமும் கிடையாது. அது எப்பொழுதோ ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல, தொடர்ந்து நடக்குதே சார், தொடர்ந்து நடக்குதே. மாசத்துல 3 கேஸு 2 கேஸு போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குன்னு புள்ளி விவரங்களே சொல்லுது, என்சிஆர்பி ரிப்போர்ட்டே சொல்லுது. அதான் இன்னைக்கு தலைநகரத்தில் தமிழ்நாட்டின் மகள் பாதிக்கப்பட்டதுக்கு 14 நாள் கழிச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னைக்கு தான் வெறுப்போடு இதில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து கட்சிகளையும் இது ஒரு மோசமான அரசியல் சொல்கிறார். உண்மையாக சொல்கிறேன், இதில் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நாங்கள் போராட்ட களத்தில் இறங்கி உண்மையாக மனப்பூர்வமாக பாடுபட்டிருக்கோம். நாங்கள் மட்டும் அரசியல் பண்ணல சார், இதுக்கான நீதியை கொண்டு வந்தது அதிமுக. ஒரே நாளில் நாங்கள் அவசர வழக்காக கொண்டு போய் அதற்கான சிறப்பு புலனாய்வு குழு இன்னைக்கு அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அதிமுக. இதுல எங்க அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. அதுதான் இப்போ அனுதாபின்னு சொல்லியிருக்காரு இல்லையா சட்டமன்றத்தில், அனுதாபின்றாரு. இன்னைக்கு ஆளும் அரசாங்கம், அவங்க ஆளும் அரசாங்கத்துக்கிட்ட உளவுத்துறை இருக்கு, முக்கியமான அமைச்சராக இருக்கார் மா சுப்பிரமணியம். அப்போ உளவுத்துறை நோட் போட்டு கொடுக்குமா கொடுக்காத, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை யார் கூட இருக்காங்க என்ன போறாங்க எதுவுமே தகவல் எல்லாம் 20 வழக்குகள் சம்பந்தப்பட்டு 4 முறை குண்டாஸ்ல போனவருக்கு எப்படி சார் நெருக்கம் ஏற்படும்? இப்போ ஆளுங்கட்சியோட தொடர்புகள் இருக்கு. இப்போ நாங்க கூட தப்பு செஞ்சு முதலமைச்சர் சொல்லியிருக்கிற கருத்து ஆளுங்கட்சியோட தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க திமுக காரர்றீங்க. அவர் திமுக அல்ல, அனுதாபி. அவர் திமுக காரராகவே இருந்திருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கிறாங்க. அதற்கு மேல என்ன சட்டம் எப்போ போடுறீங்க சார்? நாங்க ஒரே நாள்ல சிறப்பு புலனாய்வு குழு நாங்க அமைச்ச பிறகு தான் நடக்குது. இப்போ இவங்க போடல, நீங்க அமைக்கல, நாங்க தான் கேஸ் போட்டா ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்திருக்கு. அதுக்கு காரணம் நாங்க தான், அதுக்கு காரணம் நாங்க தான். அது மட்டும் இல்ல சார், கமிஷனர் கொடுத்த பேட்டியை தவறுன்றாரே நீதிமன்றத்துல. ஹைகோர்ட்டே நான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒருத்தர் எப்படி நீங்க முடிவுக்கு வரீங்க? புலன் விசாரணை முடியாததுக்கு எப்படி நீங்க ஒருத்தர் முடிவுக்கு வரீங்க? அடுத்து நீங்க டெக்னிக்கல் எரர் என்னவீங்க, எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு. ஆனா அதை எழுதப்பட்ட விதத்தை கண்டிச்சாங்களா இல்லையா ஹைகோர்ட்? அப்ப நீதிபதிகள் என்ன அரசியல் பண்றாங்க? அப்ப சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை தானே சார் அது. ஒவ்வொருத்தருக்கும் சமூகத்தின் மீது அக்கறை இருக்கு சார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காப்ப அது ஒரு பிரச்சனை நடக்குது, எதிர்க்கட்சிகள் அதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும், அரசை தவறு செய்தால் அரசை கண்டிக்கணும், அது எதிர்க்கட்சிகளோட கடமை. ஆனால் இதில் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, உயர்கல்விக்கு படிக்க வர்ற பெண்களுக்கு ஒரு பீதியை அச்சத்தை ஊட்டுறது மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. பொறுப்பா நடந்துக்கோங்கன்னு சொல்றாரு. நாங்க பீதியை உருவாக்கல, பயத்தை உருவாக்குறது சிட்டி கமிஷனர். யாருடைய அழுத்தத்தினால அப்படி பேட்டியை கொடுத்தாரு. அதனால தானே நீதிமன்றமே இந்த குழுவை அமைச்சிருக்கு சார், சிறப்பு புலனாய்வு குழு. நீங்க சரியா போயிருந்தா நீதிமன்றையே அமைச்சிருக்க போறாங்க. நீங்க பேட்டியை கொடுக்குற ஒருத்தர் தான் சொல்றீங்க ஃபிளைட் மோட்ல இருக்குன்றீங்க. இப்ப சிறப்பு புலனாய்வு குழு கொண்டு வருவாங்க. டிஜிபி சங்கர் அவர் என்ன சொல்றாரு? ஊடகங்கள்ல வர செய்தி எல்லாம் தவறு, அது மாதிரி வீடியோவே வரலன்றார். எப்படி சொல்றாரு? சிறப்பு புலனாய்வு குழுக்கு மட்டும்தான் தகவல்கள் தெரியும். அவருக்கு எப்படி தெரியும்? முதல்ல அவர் இதுல தலையிடவே கூடாது. மற்றவங்க சொல்றதெல்லாம் பொய், நான் இப்ப இவர் சொல்றது மட்டும் நிஜம் எப்படி, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாரு? விவரங்கள் எல்லாமே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே இல்ல, அவங்க கேட்ட அத்தனை சிட்டி கமிஷனர் என்ன சொல்றாரு? போஸ்ட் கமிட்டி மூலமா தான் எங்களுக்கு புகார் வந்துச்சுன்றாரு. ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? அப்படியே போஸ்ட் கமிட்டி மூலமாக புகார் வந்திருந்தா நாங்க தீர்த்து வச்சிருப்போம். உங்க முயற்சி எடுபடாது, ஒரு குறுகிய அரசியல் லாபத்துக்கு பண்றீங்க. பெண்கள் இல்லையா சார்? இன்னைக்கு யார் அந்த சார்? மீண்டும் மீண்டும் கேக்குறோம், யார் அந்த சார்? நாங்க ஒரு முறை சொன்னா 100 தடவை சொல்றதுக்கு சமானம். புரியுதா? யார் அந்த சார்? அது மாதிரி 1000 சார் கூட இருக்கலாம். சிறப்பு புலனாய்வு குழு முடிவு பண்ணட்டும். இல்ல நாங்க அதனால தான் சொன்னாரு, அதுக்கு தான் முதல்ல பயப்படுறீங்க. நாங்க பயப்படவே இல்லங்க, நாங்க பயப்படவே இல்ல. இல்ல பயப்படவே இல்லங்க. துப்பாக்கி இருக்கு, ஆள் கடத்தல் இருக்கு, வழிப்பறி இருக்கு, கொள்ளை நடந்திருக்கு. சமூக விரோதின்றதுல யாரும் மறுக்கலையே. அப்ப எப்படி அமைச்சரோட தொடர்புல இருக்காரு? பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு, அவரு இடத்துக்கு போய் பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு துணை மேயரும் அவரும் இவரு அமைச்சரும் போய் சாப்பிடுற அளவுக்கு என்ன சார் நெருக்கம்? அங்க கார் இருந்துன்றாங்க. அடுத்து 70 கேமரா சார், 70 கேமரால 56 கேமரா செயல்படுத்துறீங்க. சம்பந்தப்பட்ட மாணவி சம்பவம் இருந்த இடத்துல
எந்த அந்த 14 கேமரா செயல்படலன்னு இப்ப சிறப்பு புலனாய்வு குழு சொல்லுவாங்க. அது எப்படி சம்பந்தப்பட்ட இதுல இடத்துல ரெண்டு விஷயம் பாதிக்கப்பட்ட இடத்துல மட்டும் கேமரா செயல்படலையா? இல்ல அப்ப இதுல இந்த ரெண்டு cameras விஷயம் இல்லையா? இல்ல நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது இதைத்தான் நான் சட்டமன்ற கிளியரா சொல்லியிருக்காங்க. கேமராவுல பார்த்து தான் ஐடென்டிட்டியே பண்ணியிருக்காங்க. இல்ல போன் கால் தான். இல்லங்க கேமரா இல்லங்க தெளிவா முதலமைச்சர் நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ இல்ல. போன் கால் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ண முடியும்? போன் நம்பர் எப்படி ட்ரேஸ் பண்ணுவீங்க? இல்லங்க முதலமைச்சர் இல்ல பப்ளிக் டொமைன்ல இருக்கிற தகவல் இல்லங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குங்க. சட்டப்பேரவையில ஒரு முதலமைச்சர் பதிவு செய்யறதுலாம் விளையாட்டாலாம் இல்ல. யாரோ ஒருத்தவங்க சொன்னது இல்ல. கேமராவில் பார்த்து தான் ஐடென்டிஃபை செய்யப்பட்டிருக்காங்க அந்த குற்றவாளி. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கமிஷனர் எப்படி வந்து அவராக வந்து பேட்டி கொடுத்தாருனாங்க. ஆந்திர பிரதேசத்தில் ஒருத்தவங்களை சுட்டுட்டாங்க. இதே போல் சுட்ட உடனே நாங்கள் தாங்க சுட்டன்னு வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. நாங்கள் தான் சுட்டனே டிக்ளேர் பண்ணுறாங்க. ரேப் பண்ணவனை பிடிச்சோம், ஓட பார்த்தா சுட்டுட்டேன்ட்டாங்க. அப்போ அவங்கள யாராவது கேள்வி கேட்டோமா? இந்தியா இல்லை உலகமே கொண்டாடுற அளவுக்கு இருங்க, கொண்டாடுற அளவுக்கு போயிடுறீங்க. ஏன் அப்படின்னா சுட்ட உடனே ஒரு குற்றவாளியை சுட்டாச்சு, அவன் மேல பழி தீர்ந்துச்சுன்ற மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனா இன்னைக்கு கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்தா தவறுன்றது எப்படின்னு சிறப்பு புலனாய்வு குழு கிட்ட பாதிக்கப்பட்ட எந்த சார்ன்றாங்களோ மீண்டும் முதலமைச்சர் என்ன ஒரு செகண்ட் இதுல இப்ப இனிமேல் வந்து சிறப்பு புலனாய்வு குழு தான் சொல்லணும். இதுல யாருமே இதுல வந்து தலையிட முடியாது. தலையிட முடியாது. அவங்க முழுமையான விசாரணை வரட்டும். இந்த தப்பா விசாரணை வரட்டும். எஸ்ஐடி வந்து இல்ல மேடம், எஸ்ஐ யார் அந்த சார் கேக்குறாங்க இல்லன்னாங்க. 14 நாள் கழிச்சு முதலமைச்சர் பேசிருக்காரு சட்டசபையில. நடுவுல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆறுதல் சொல்லல. அந்த அண்ணா யூனிவர்சிட்டில இருக்க 13000 மாணவர்களுக்கு ஆறுதல் சொல்லல. துணை முதலமைச்சர் சொல்லல. முதல் விஷயம் இதுல புரிஞ்சிங்க. ஒரு தவறா நீங்க வந்து முன்னெடுக்காதீங்க. அது ஒரு பெண்மணி, நீங்களே வந்து தெரிஞ்சு இருங்க. நீங்க சொல்றேன் இல்லங்க, அததான் சொல்ல வரேன். அவருக்கு ஆறுதல் சொல்லணும்னா அவரை வரவழைச்சு ஆறுதல் சொல்றதா? அதை செய்ய கூடாது. அதை எப்படி செய்ய முடியும்? அது செஞ்சா தப்பாயிடாதா? ஒருத்தங்க ஏற்பட்டவர்கள் மனைவிக்கு இழப்பு ஏற்பட்டிருந்தால் ஒரு சிந்தனை விசாரணை நடக்கும் சொல்ல வேண்டாம். யார் அந்த சார்ன்றத பத்தி முதலமைச்சர் என்ன? ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரோட விவாதமா சுருக்காதீங்க, மற்றவங்களும் பேசுறீங்க. ஒரு நிமிஷம் எவிடன்ஸ் இருந்தா கொடுக்க சொல்லுங்க சார். பாதிக்கப்பட்ட மாணவியே மீண்டும் மீண்டும் அந்த சார்ன்றோட கால் வந்துச்சு, பேசினார்ன்றது. இப்ப என்ன சார், இந்த மாதிரி வழக்குகளை பாதிக்கப்பட்டவங்களோட வாக்குமூலம் தான் முக்கியமானது சார். சாட்சிகளை தாண்டி யாருன்றாங்க, சாட்சிகளை தாண்டி. ஓகே சிந்தனை இல்ல, இது வந்து ஒரு குற்றத்தை குறித்தும் அந்த குற்றத்தை அரசு எவ்வாறு கையாண்டது என்பது குறித்தும் நம்ம வாதிக்கிறோம். சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுவது நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். இல்லை, அதான் இப்போ இந்த குற்றம் என்பதை பொறுத்தவரையில் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு குற்றத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. ஒரு குற்றமே நிகழாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கு யார் பொறுப்புனா அது வந்து காவல்துறையினுடைய பொறுப்புன்னு அதை சொல்கிறத விட சமூகத்தில் இயங்கக்கூடிய ஆன்மீக மரபுகள், ஊடகங்கள், சமூகத்தினுடைய கல்ச்சர், கல்ச்சரை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அவங்க தான் அதுக்கு ஒரு பொறுப்பானாங்க. அதில் காவல்துறையால் ஏற்படுத்தப்படுகிற அச்சம் வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ். இது ஒரு டெட்டரன்ஸ் தான் அது. ஆமாம். குற்றம் நிகழ்ந்த பிறகு அந்த குற்றவாளியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, நடவடிக்கை எடுக்கிறது, இது ரெண்டாவது. மூணாவது வந்து நிவாரணம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம். இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இயற்கை நீதியினுடைய ஒரு பரிமாணங்கள். இதில் குற்றம் நிகழ்ந்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட அந்த சகோதரி நம்பிக்கையோடு தமிழக காவல்துறையிடம் புகார் கொடுத்துருக்கிறார். அவங்க வந்து ஏதோ சும்மா யாராவது எழுதி கொடுக்குற மாதிரியான நபர் இல்லை. ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு முதுநிலை மாணவராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த பின்புலத்தோட, கல்வி பின்புலத்தோடு இருக்கிறவங்க, அவர்களுக்கு இந்த அரசின் மீதும் இந்த காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இருந்திருக்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளம் தான் ஒரு சாட்சி. நான் ரெக்கார்டடான சாட்சியாக சொல்கிறேன். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை தான் உங்கள்கிட்ட நான் புகாரை கொடுக்க முடியும். ஸோ அது இந்த புகாரின் அடிப்படையில் ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த குற்றவாளி யாரோட சாப்பிட்டாரு, யாரோட அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லலாம். அவர் யாரோட சாப்பிட்ருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் யாரோட நண்பராக இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். காவல்துறை என்ன செய்ய முடியும்னா இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறது, இதுதான் வந்து முதற்கடமை. அதுக்கு பிறகு மற்ற தடயங்களை தேடுவது என்பது. இப்போ பிரதான எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக இப்போ இதன் மீது ஒரு கவனத்தை வெளிப்படுத்தியதில் எந்த தவறும் இல்லை. இது ரொம்ப அவசியமானது. ஒரு பிரைம் இன்ஸ்டியூட்டில் தலைநகரத்தில்
ஆளுநருடைய மாளிகையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் அப்படி வந்து ஒரு விஷயம் நிகழும்போது அது அரசனுடைய கவனம். எல்லாவற்றிலும் அதீதமாக பேசக்கூடிய கருத்தை வெளிப்படையாக பேசுகிற ஆளுநர் இதில் பெருசாக பேசலையே சார். வேந்தர் வந்து இதில் பல்கலைக்கழக நிர்வாகம் பற்றி நிறைய பேசுகிறாரு. இதில் எதுவுமே பேசுகிறாரு. இதில் எதுவுமே பேசலை. இதில் என்னென்னா, இப்போ நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருக்கிறேன். எங்கள் ரெஜிஸ்ட்ரார் இன்சார்ஜ் தான், அவர் ரெஜிஸ்ட்ரார் கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம எந்த விதமான நடவடிக்கைகளையும் செய்ய முடியாது. ஒரு சாதாரணமாக பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து அந்த சேங்ஷன் ஸ்ட்ரென்த்து விசி வந்து தான் சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் கடலூர் மாவட்டத்தில் கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் விசி நியமனம் செய்யப்படலாம். ரெண்டாவது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்டாச்சூட்ஸ்க்கு அதனுடைய தனித்துவமான சட்ட விதிகளுக்கு ஆளுநர் இன்னும் வந்து ஒப்புதல் தரல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ரெஜிஸ்ட்ரார் வந்து தமிழ் படித்தவராக இருக்கணும், தமிழ் மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு அதனுடைய ஏற்கனவே இருந்த ஸ்டாச்சூட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து அது வந்து அது மாதிரியான சில இனங்களை தவிர்க்க சொல்லி கவர்னர் மாளிகையிலிருந்து குறிப்புகள் வந்திருக்கிறது. அதனால் அதை தவிர்க்கணும்னு வந்து கடந்த விசி சொல்லவும், இப்போ விசிகளுக்கு இடையிலே பிரச்சனை. நம்ம ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய உத்தரவுகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதனால் அரசு சொல்கிறதையும் வந்து இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர் சொல்கிறதையும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அந்த சட்ட விதிகளின் அடிப்படையில். ஏன்னா ஆளுநர் தான் வந்து சான்சலர் அப்படிங்கிறது. இப்போ அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடத்துல, அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ராரோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிற இந்த தவறை, இந்த கொடுமையை நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் பேசியதில் ஒரு தவறுன்னு நான் சொல்லலை. அது அவசியமானது, அது மிக முக்கியமான ஜனநாயக கடமை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய கோரிக்கை தெளிவாக இருக்கணும், ஒரு ஒரு ஆதாரபூர்வமான கோரிக்கையாக இருக்கணும். நீங்கள் குற்றவாளி கைது செய்ய, அவர் மீது எந்த சமரசமும் காட்டப்படவில்லை. உடனடியாக அவரை குண்டாஸில் போட முடியாது. எந்த ஒரு குற்றவாளியை நீங்கள் வந்து கைது பண்ணாலும் குண்டாஸ் போடுறதுக்குன்னு சொல்லி சில வழிமுறைகள் இருக்குது. அவருடைய ப்ரீவியஸ் எல்லாத்தையும் கேஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி அதை வந்து குறைந்தபட்சம் அதை சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் அது வந்து ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் அதை பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியரும் அதை ஒரு முறை இப்படி நிறைய கிராஸ் செக்ஷன் அந்த மாதிரி இருக்கு. அதனால் மறுநாளே அதை குண்டாஸ் போடலாம் முடியாது. அது வந்து குண்டாஸ் போடணும் முடிவெடுத்தால் கூட. அப்போ காவல்துறை இப்போவும் நான் மனப்பூர்வமாக கேட்குறேன், நாம் வந்து காவல்துறையை வந்து காப்பாற்றணுங்கிற எண்ணம் எனக்கும் இல்லை, என்னை பொறுத்தவரை தமிழக அரசுக்கும் இல்லை. ஏன் தமிழக அரசுக்கும் இல்லைன்னு நான் வெளிப்படையாக சொல்ல முடியுதுன்னா, இன்றைக்கி அண்ணா நகரில் நடந்திருக்கிற ஒரு குற்றத்தில் காவல்துறை ஆய்வாளரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதில் ஒன்றும் எதுவும் வந்து இல்லை. அது ஒன்றும் சிபிஐ கைது பண்ணல, அல்லது வேறு ஒன்றிய அரசினுடைய புலனாய்வு அமைப்புகள் கைது செய்யலாம். அது வந்து தமிழக அரசுடைய அதிகாரிகள் தான் கைது பண்ணியிருக்காங்க. ஆகவே இதில் வந்து எந்த இடத்துல வந்து காவல்துறை தன் கடமையை செய்ய தவறி இருக்கிறது என்பது தெளிவாக சொல்லப்படுமானால் அதன் மீது பொதுமக்களுக்கு ஒரு கவனம் இருக்கும். ஆமாம், அது வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது. அதாவது ப்ரீமா ஃபேஸின்னு சொல்லுவாங்க அந்த லீகல் வேர்டில், முகாந்திரம், குறைந்தபட்ச முகாந்திரம் கூட இல்லாமல் மீண்டும் மீண்டும் நாம் ஒரே விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் அவங்க முகாந்திரம் என்று சொல்வதாக சொல்வது ஒரு குற்றவாளி பயன்படுத்திய சொல். ஒரு குற்றவாளி பயன்படுத்திய சொல்லியே வந்து நீங்கள் குற்றவாளி குற்றத்திலிருந்து தப்பி வைப்பதற்காக வெவ்வேறு விதமான திசை திருப்பல்கள் எல்லாம் ஈடுபடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதை பற்றி இன்னும் விசாரிக்கணும்னா விசாரிக்கலாம். ஏதாவது ஒரு முகாந்திரம் நமக்கு கிடைக்குமானால் அந்த முகாந்திரம் கிடைத்திருக்கிறது, ஆனால் அரசு அதை தப்ப விட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல. இப்போ மீண்டும் மீண்டும் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துகிறவர்கள், நான் இந்த இடத்துல என்னுடைய நான் கேட்க விரும்புகிறேன், எத்தனையோ வன்கொடுமைகள் இன்றைக்கி வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த நாடு முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கிறது? அந்த வன்கொடுமைகள் மீது இப்படிப்பட்ட கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சொந்த நம்முடைய நாட்டிலேயே வந்து இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற நிலைகள் இருக்கக்கூடிய மக்கள் மேலே எத்தனையோ சமயங்களில் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அது மாதிரி நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகளை ஏதாவது ஒரு வன்கொடுமைக்கு இப்போ நீங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தில் ஒரு பாதியாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா என்று எதிர்கட்சி நான் பார்த்து உங்கள் ஆதங்கம் ஒரு சாட்டையாவது ஏற்றிருக்கலாமே மணிப்பூரில் நடந்த போதுன்னு கேட்குறாரு. வன்கொடுமை அப்படின்ற ஒன்று வர்றப்போ அது ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, ஒரு மாணவி தொடர்புடைய ஒன்றுன்றதுனால நீங்கள் முன்வைக்கிற பாயிண்ட் வந்து ஒன்று ஸ்பெசிஃபிக்காக இவங்க டிமாண்ட் என்ன
எதிர்க்கட்சிகள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அப்படின்ற ஒன்றை நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று எஃப்ஐஆர் லீக் அப்படின்ற ஒன்று, ரெண்டாவது அந்த குற்றவாளி பயன்படுத்திய வார்த்தையை விசாரிக்கணும், அதன் பின்னால் இருப்பது யாருன்னு கேட்குற ஒன்று. இந்த ரெண்டு தான் வைக்கக்கூடியது. இதில் முகாந்திரம் இல்லை இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு ஒரு பக்கம். இல்லை, எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஊடகங்கள் முன்னாடி ஒரு ஒரு பொறுப்புக்குரிய காவல் ஆணையர் இது இந்த பிஎன்எஸ்எஸ்ன்னு ஆன பிறகு ஏற்பட்ட டெக்னிக்கல் எரர்னு சொல்லுகிறாரு. அதை யாராவது அந்த அத்தாரிட்டிஸ் யாராவது மறுத்துருக்கணும். அப்போ இந்த தகவல் கோப்புகளை கையாளக்கூடிய அத்தாரிட்டிஸ் யார், அவங்க ஏன் இது வரைக்கும் பதில் சொல்லலை? இப்போ அவர்கள் ஒன்றிய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய அமைப்புகள் தான் இந்த தகவல் கோப்புகளை, இந்த தேசிய தகவல் மையத்தை அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஏன் இது வரைக்கும் சொல்லலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி டிஜிட்டல் நம்ம பேசுகிறோம், ஆனால் டிஜிட்டல் மாதிரி ரொம்ப எளிதாக நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபோனில் நம்ம பேச முடியுமா? என்ஐசி கொடுத்துருக்கிற லெட்டர் ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க போலீஸ் தரப்பில். அதுலேயே அவங்க சைடில் தவறு இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. அது ஒரு கோணம். இதில் முதலமைச்சர் என்று பேசியதில் இருக்கிற பொலிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா, இதை முதல்ல தொடங்கி வச்சவர் திருமாவளவன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு பேசுகிறத விடவும் இதை வைத்து அரசியல் செய்வதற்கு முயற்சிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நேற்றுக்கு அவர் பகிரங்கமாக முன் வச்சிருந்தார். நேற்று முன்தினம். இன்னைக்கு முதலமைச்சர் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் தன்னுடைய ஆட்சிக்கு களங்கம் கற்பிக்க பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட எடுபடாது, இதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப கீழே இறங்காதீங்கன்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். நீங்கள் உண்மையிலே அது அந்த மாணவர்களை அது ரொம்ப ஒரு ஒரு காயப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம். அரசின் மீது மாணவர்கள் நம்பிக்கை எழுந்திருந்தாங்கன்னா மாணவர்களுடைய சக்தியை யாராலையும் தடுத்து நிறுத்திருக்க முடியுமா? இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு மாணவர் அமைப்புகள் இதன் மீது கவனம் செலுத்தி பெரும் போராட்டங்களை நிகழ்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதில் ஏன் அவங்க நிதானமாக இருக்கிறாங்கன்னா, அரசின் மீது அவங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைகளின் மீது அவங்க ஒரு பெரிய எதிர்கேள்வியை எழுப்புவதற்கான எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை. இது நம்பர் ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி என்னை பொறுத்தவரையில் முதல்வர் ஒரு கணம் ஒரு தகப்பனாக நின்று அவர் உரையாற்றியதாக நான் இன்றைக்கி நினைக்கிறேன். நான் ஒரு தோழமை கட்சி அந்த ஆங்கிலெல்லாம் பார்க்கல, மனித உறவுகளை மதிக்கக்கூடியவன் என்கிற அடிப்படையில் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கணம் இது மாதிரியான ஒரு பதட்டத்தை உருவாக்குவதன் மூலமாக உயர்கல்வி நிறுவனங்களுக்கே இனிமேல் நம்ம போகக்கூடாதுங்கிற எண்ணத்தை இந்த பிள்ளைகள்கிட்ட உருவாக்கிடாதீங்க அப்படின்னு முதல்வர் சொல்லுகிறார். எந்த முதல்வர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அரசு பள்ளியில் ஸ்கூலிங் முடித்த பிள்ளைகளுக்கு அவங்க உயர்கல்வியில் போய் படிக்கிற போது மாதம் 1000 ரூபாய், இவ்வளவு கடுமையான பொருளியல் நெருக்கடி நிலவுகிற சூழல், மிக கடுமையான பொருளியல் நெருக்கடி நிலவி கொண்டிருக்கிற இந்த சூழலில் பெண்களுடைய முன்னேற்றத்தில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் அந்த கருத்தை சொல்லுகிறாரு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் 100 விழுக்காடு இந்த பிரச்சனை உருவான போது எழுப்பப்பட்ட குரல்களை நான் புறக்கணித்து விட முடியாது. அந்த குரல்களின் ஜனநாயகத்தன்மையை, ஜனநாயக பொறுப்பை நான் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு தொடர்ந்து வெறும் யூகங்களையும் ரொம்ப மிக மிக மலினமான சில யார் அந்த சார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளார என்ன இருக்குது? இது எதை சுட்டுகிறது? அப்போ மீண்டும் மீண்டும் இது ரொம்ப மோசமான ஒரு 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 அந்த அந்த மாதிரியான ஃப்ராய்டிய நினைவுகளை தான் இது கொண்டு போய் நமக்குள்ளார திணிக்க போகுது. இதெல்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிறதான். தேவையில்லாதுன்னு சிந்தனை செல்வன் சார் சொல்லக்கூடாது. அவர்களும் எதிர்கட்சியா இருந்தபோது 33,000 போராட்டங்கள் நடத்திருக்காங்க சார். எல்லா விஷயங்களுக்கும் போராட்டம், தடிக்கு விழுந்தா போராட்டம். அப்ப அந்த போராட்டத்தை எல்லாம் நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா? முதலமைச்சரும் மலிவான அரசியல் என்றாரு, இவரும் அதை சொல்றாரு. நான் நடுவுல குறுக்கிடவே இல்லை. நான் மரியாதைக்குரிய சகோதரன், நாங்க வைக்கிற எந்த போராட்டங்களையும் ரொம்ப தெளிவா நீதிமன்றமே மறுத்துவிட முடியாத அளவிற்கான சில குறிப்புகளை முன்வைத்து தான், சில நியாயங்களை முன்வைத்து தான், அந்த முகாந்தரங்களின் அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள் நிகழும். அந்த முகாந்தரங்களின் அடிப்படையில் நிகழ்த்தப்படுகிற போராட்டங்கள் தான் மக்கள் போராட்டமாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு போராட்டம் என்பது ஒரு இயக்கத்தின், கட்சியின் போராட்டமாக இருக்காது. போராட்டத்தை ஒரு கட்டத்துக்கு பிறகு பீப்புள் கையில் எடுத்துக்குவாங்க. அதுதான் ரியலான சக்ஸஸ்.
சார் இது மக்கள் போராட்டம் இல்ல, நியாயமா நடக்கிற போராட்டங்கள் நீங்க அனுமதியே கொடுக்க மாட்டேன்றீங்களா? அனுமதியை அந்த மாதிரி மீறிதான போராட்டம் நடக்குது. இல்ல, இப்ப இந்த மாதிரி நடக்குது சொல்லாதீங்க. சார். இல்லங்க சார், எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? எதுக்குமே அனுமதி கிடையாது. இல்ல, இல்ல, சாதாரண பொதுக்கூட்டத்துக்கு கூட ஹைகோர்ட் போய் அனுமதி பெற்று தான் சார் பண்றோம். எதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க? போராட்டத்துக்கு நாங்க 33,000 போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோம். அவர் என்ன சொல்றாரு? பதட்டமான அவ்வளவு சூழ்நிலை போராட்டம் நடந்து இருங்க சார். இருக்குன்றாங்க. அவர் சொன்னாரு அதிமுக பாருங்க. வந்து இந்த சிந்தனை 3 வருஷத்துல எந்த செல்வன் சார் போரா- நான் எதிர்பார்க்கல. மேடம், வேங்க அதிமுக விஷயம் இன்ன வரைக்கும் முடிவுக்கு வரல. இல்ல, அதிமுக சங்கரன் கோயில்ல தின்பண்டம் போன கொடுக்க வாரம் கூடாதுன்னு சொல்றாங்க. போன இந்த வாரம் அரசுல தான் நடக்குது ஏங்க, சார். போன வாரம் இந்த இல்ல, அரசுல தான் அதிமுக இந்த நடக்குது. 3 வருஷத்துல எந்த போராட்டமே புதுக்கோட்டையில பண்ணலையா? தீண்டாமை தலைவிரிச்சு ஆடுது. இல்லைங்க, இவங்க போன என்ன வாரம் பண்றாங்க? போன இந்த வாரம் தீண்டாமை எப்ப 30ஆம் தேதி நடக்குது சார்? இல்லைங்க, போன வாரம் 30ஆம் தேதி அன்னைக்கு இவங்க இல்ல, அறிவிக்கப்பட்ட நானு ஆர்ப்பாட்டம் மரியாதைக்குரிய எல்லா சகோதரி, மாவட்டத்திலையும் இல்ல நடந்திருக்கு. சார், ஒரே ஒரு நிமிடம். தின்பண்டம் நடந்திருக்கு. கொடுக்க கூடாது. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு second. 16 கிலோமீட்டருக்கு தீண்டாமை அதிகரிச்சிருக்கா இல்லையா? டங்ஸ்டன், சிந்தனை செல்வன் சார் கிட்ட கேக்குறேன் நானு. தீண்டாமை அதிகரிச்சிருக்கா இல்லையா இந்த அரசுல? இந்த ஆட்சியில இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். எங்க ஆட்சியில இப்படிதான் இருந்துச்சா தீண்டாமை? ஆணவ படுகொலை இருந்துச்சா? ஆணவ கொலைகள் இருந்துச்சா? தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு சார். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. உடுமலை சங்கர் எந்த காலத்துல சார், கொல்லப்பட்டாரு? இருங்க சார், ஒரு இல்ல, கோலத்துல ஒரு- குளிக்க ஒரு விடல பெண்ணுக்கு பெண்களை. இவங்க அடிச்சு 17 வளர்த்துனாங்க புதுக்கோட்டையில. பல பெண்கள் அவர் பாதிக்கப்பட்ட பெண்களை பொல்லாத குளிக்க விடல. ஆட்சி இல்ல பொல்லாத ஆட்சி ஒரு- சாட்சி சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பொள்ளாட்சின்னு இல்ல, சொன்னாரு. சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி இல்ல வேங்கவேல் விஷயம். சுந்தரி, அந்த அளவுக்கு வன்கொடுமைகள் நடக்குது சார். தீண்டாமை தலைவிரிச்சு ஆடுது. இல்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மரியாதை- நிறைய ரிப்போர்ட் வேற நீங்க ஆகல. கேள்வி கேட்டிருக்கீங்க. இல்ல சார், ரிப்போர்ட் வேற ஆகல. ரிப்போர்ட் ஆனதே அதிகமா இருக்கு. ஓகே. இல்லை, மரியாதைக்குரிய சகோதரி, இந்த மாதிரி இருளில் கிடக்கிற மக்கள் மீதும் தன்னுடைய கருணையும் கரிசனத்தையும் வெளிப்படுத்துவது என்பது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது. என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை அவங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் பணிவாக சகோதரியை பார்த்து கேட்க விரும்புகிறேன். இப்படி நீங்கள் எல்லாருமே கொதித்தெழக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பாக பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரே ஒரு வார்த்தை பேசினாரா? வேங்கை வயல் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் கடந்து சட்டமன்றத்துல போறாரு. இருக்காருமா? பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேங்கவேல் விஷயத்தை கேட்டு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது பதிவு செய்யப்பட்ட விஷயம். இது அவர் மறுக்க முடியாது. நீங்க எடுத்து பாருங்க. இல்லை, போராட்டங்களை அறிவிச்சோம் சார். என்னுடைய நம்பகத்தன்மையை சிதைச்சிக்க விரும்பல. ஏன்னா நான் அப்படி எதிராக இருக்கிறவர்களை கூட ஒரு தவறான தகவல்களின் அடிப்படையில் நான் இழிவுபடுத்தினதில்லை. அன்று மரியாதைக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் தான் இதில் பேசினார். அவையில் எடப்பாடியார் இருந்தபோது கூட அவர் இது தொடர்பாக பேசவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது இது தொடர்பாக பேசவில்லை என்பதை நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டேன். இது உங்களுக்கான நேரம், ஆனால் அதில் நான் குறுக்கிட விரும்பல. நாளைக்கே நான் அறிக்கை கொடுக்கிறேன் சார். கொடுத்திருந்தா சார் வாபஸ் வாங்கிக்கணும். இந்திரகுமார் தேரடி ஒரு நிர்பயா மாதிரி அல்லது கல்கத்தாவில் நடந்த ஒரு படுகொலை, பாலியல் வல்லுறவு, அதற்கு பிறகு படுகொலை, அந்த கொலையை மறைக்க பார்த்தாங்க, அந்த டீனை மறைக்க பார்த்தாங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள், ரெசிடென்ட் டாக்டர்ஸ், மருத்துவர்கள் வீதிக்கு வந்து போராடி அந்த மாநிலத்தில் பெரிய பிரச்சனையானது. இங்கே மாணவர்கள் அரசின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அவங்க யாரும் வீதிக்கு வரல, அரசியல் கட்சிகள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு திரு சிந்தனை செல்வன் முன்வைக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்தும் கூட ஒரு அரசுக்கு களங்கம் கற்பிக்கிற முயற்சி, பூதாகரமாக்கி ஒரு அச்சத்தை ஊட்ட பார்க்கிறாங்க அப்படின்றது அவருடைய கருத்து. உங்க கோணம் என்ன? இதில் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லும்போது யார் அந்த சார் அப்படின்றது குறித்து அவர் சொன்ன கருத்தில் நான் முழுமையாக உடன்படுறேன். அதாவது எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், குற்றச்சம்பவத்தில் போலீஸ் விசாரணையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸு, அது போலீஸ் முக்கியமாக கருதுகிறதா இல்லையா, அது உண்மையிலேயே அது பதிவு செய்யப்பட்டது நடந்ததா இல்லையான்றதெல்லாம் என்கொயரியில் தெரிய வேண்டியது. ஆனால் லீக்டு எஃப்ஐஆரிலிருந்து யார் அந்த சார் அப்படின்ற ஒரு தகவலை எடுத்துக்கொண்டு அதை இன்றைக்கு ஊடகமாக அல்லது தெரு தெருவாக பிரச்சாரம் செய்யும் வகையில் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்றத பிரச்சாரமாக மாற்றுறாங்க. இதை பிரச்சாரமாக மாற்றுவதற்கு பின்னால் பல்வேறு சிக்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒன்று, யார் அந்த சார் அப்படின்றது ஒருவேளை இல்லவே இல்லை அப்படின்னா இல்லாத ஒன்றின் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றது ஒன்று. சிவசங்கரி மேடம் ஒரு விஷயத்தை கேட்டாங்க, யாருடைய அழுத்தத்தால் அருண் ஐபிஎஸ் பேட்டி கொடுக்க வந்தார் அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் கொடுத்த அழுத்தத்தால் அவரை போன்றவர்கள் எந்த விஷயம் பேசப்படக்கூடாதோ அதை பேச வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார். இந்த மீடியா பிரஷரும் எதிர்க்கட்சிகளுடைய தேவையில்லாத டென்ஷன் கிரியேஷன் வேலையும் இல்லாமல் இருந்திருந்தா அருண்குமார் அந்த விஷயத்தை பேசியிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நீதிமன்றத்தில் அவர் போய் குட்டு வாங்கியிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஆனால் பேசிவிட்டார். அதற்கு பிறகு நீதிமன்றம் அவரை நடவடிக்கை எடுக்கிறது, அது வேற.
ஆனால் இந்த எஃப்ஐஆரை பற்றி பேசும் பொழுது இதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தபோது ஒன்று நடந்துச்சு. பாதிக்கப்பட்ட மாணவி போய் புகார் கொடுக்குறாங்க, புகாரை பதிவு செய்ய வேண்டிய காவல்துறை புகாரை தாமதப்படுத்துகிறது, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெயர், தந்தை பெயர், எந்த ஊர், என்ன வயது, அவ்வளவையும் போட்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அப்போது எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு இவங்க லீக் பண்ணுறது அப்படின்றது வந்து இது முன்பின்ன இது வந்து புதியது அல்ல. அப்போ எஃப்ஐஆருக்கு பின்னாடி வேறு அரசியல் இருக்கிறதான்றதுக்குள்ளே போக வேண்டாம். இங்கே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இது உளவியல் ரீதியாக பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவங்க வந்து இதன் மூலமாக ஒரு அச்ச உணர்வுக்குள் தள்ளப்படுகிறார்கள். யார் அந்த சார் அப்படின்ற ஒரு இல்லாத பூதாகரமான விஷயத்தின் மூலமாக மாணவர்களை அச்ச உணர்வுக்குள்ள தள்ளுவது. அப்படியே ஒருவேளை சார் இருந்தாலும் நீங்கள் தானே மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் போட்ட வழக்கில் நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டிருக்குன்னு. எஸ்ஐடி போட்டாச்சுல, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? எஸ்ஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. எஸ்ஐடி விசாரணையில் உங்களுக்கு ஒருவேளை நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா அதே வழக்கில் மறுபடியும் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு அந்த வழக்கில் ஆஜராகி வாதிடுங்க. அல்லது வேறு ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அதை எடுத்து காட்டுங்க. எதுவுமே இல்லாமல் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார்ன்றது படிக்கின்ற மாணவர்களுடைய உளவியல் ரீதியான தாக்குதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவர்கள் கட்சியை சேர்ந்த நிர்மலா பெரியசாமி அந்த காலேஜ் வாசல்ல நின்று பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சு, ஐயோ அந்த பெண் இனிமேல் எப்படி படிப்பாள், ஐயோ அந்த பெண் இனிமேல் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பேசுறாங்க. எஃப்ஐஆர் ஏன் வெளியே வரக்கூடாமல் பாதுகாக்கப்படுகிறது பாலியல் வழக்குகள் அப்படின்னா, அந்த எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை வைத்து அந்த பெண்ணை டைப் காஸ்ட் பண்ணி ஸ்டீரியோ டைப் பண்ணி இந்த சமூகத்தில் வாழ விடாமல் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சோகால்டு கலாச்சார காவலர்கள் அந்த பெண்ணை நெருக்கடி பண்ணுவாங்கன்றதுனால தான் இந்த மாதிரியான வழக்குகளில் எஃப்ஐஆரை பாதுகாக்க வேண்டி வருகிறது. அந்த எஃப்ஐஆர் வெளியானதற்கு பிறகு பேச வேண்டியது என்ன? சிவசங்கரி மேடம் எந்த இடத்துலையாவது மாணவர்களுக்கு தைரியம் அளிக்கும் வகையில், மாணவர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? நிர்மலா பெரியசாமி பேசியிருக்கிறாங்களா? அதிமுக வளர்மதி பேசியிருக்கிறாங்களா? யாருமே பேசலை. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, உண்மையான அக்கறை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுன்றதெல்லாம் இவங்களுடைய நோக்கம் இல்லை. அப்படி பார்த்தா சில நாட்களுக்கு முன்னாட கும்பகோணம் பக்கத்தில் கோவிலச்சேரின்ற ஒரு ஊரில் ஒரு தனியார் கலைக்கல்லூரி மாணவி ஒருத்தவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து இறந்து போயிருக்கிறாங்க, உடம்பெல்லாம் காயத்தோட. அதை கேட்டு போராடுறவங்க கைது செய்யப்படுறாங்க. அந்த மாணவி என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு நிர்வாகியின் மீது, அந்த தனியார் நிர்வாகத்தினுடைய நாத்தாக்கா நிர்வாகியின் மீது புகார் கொடுத்துட்டு ஒரு மாணவி வந்து இன்னைக்கும் மைக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அங்க இந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் போய் நின்னு பேசுறாங்க. போராட்டம் நடக்குதுப்பா. மதுரையில கூட ஒரு ஆசிரியர் எங்க கோவில சேர்ந்தவங்க நீங்க போராட்டீங்களா? நீங்க பேசுறப்ப எல்லா தலைநகரத்திலும் போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். நீங்க கவனிக்கவே இல்லையே. இரண்டாவது சுற்றுல நீங்க என்ன சொல்லல, நீதி கேட்கலன்னு சொல்றதே நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்திரகுமார், மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு ஆக்டிவ் சஜஷன் சொல்லுங்க. ஒரு சஜஷன் மாணவர்கள் பாதுகாப்புக்கு அரசாங்கம் என்ன செய்யணும் ஒரு சஜஷன் சொல்லுங்க. 365 நாள் பேசுறாங்க. மாணவர்கள் பாதுகாப்புக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. கடந்த முறை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தின போது மாவட்டந்தோறும் தனி நீதிமன்றம் அமைக்க திமுக சொன்னது. அதை வலியுறுத்தி நீங்க பேசுறீங்க. நான் உங்களை பாராட்டுறேன். நீங்க அதை பேசல. மாறாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கக்கூடிய உத்தரவிட்டு 5 வருடங்கள் ஆகுது. 5 வருடங்களா இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இது இழுபறியில் போயிட்டு இருக்கு. இதைத்தான் நாங்கள் இன்றைக்கி நீதிமன்ற சட்டப்பேரவையிலையும் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டார். நீங்கள் வந்து பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவம் ஒரு பெண்ணுக்கு அல்ல, பல பெண்களுக்கு எவ்வளோ கொடுமையான ஒரு சம்பவம். யாரை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு அந்த சார் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு இருந்தார்ன்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த சார் யாரு? அந்த சாரோட ஆட்சியில தானே இதெல்லாம் நடந்தது. அன்னைக்கு யாரை காப்பாத்து? எந்த சார்? உங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறையால் வழக்கை நடத்த முடியாமலையா சிபிஐ-இடம் ஏன் ஒப்படைத்தீங்க? ஒண்ணு நான் என்ன கேக்குறேன், சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகு 5 வருடமாயும் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைலிங்கே வர முடியல. இந்த வழக்கிலேயே சிபிஐ விசாரணை வேணும்னு தான் கேட்டாங்க. ஏடிஎம்கே மற்றவங்க கேட்டாங்க, கோர்ட் கொடுக்கல. சிபிஐ விசாரணை கோர்ட் கொடுக்கல. சிபிஐ கிட்ட போயிட்டா இல்ல, சிபிஐ கிட்ட போய் இல்லங்க, சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்னு பெருமையா பேசுறாங்க. சிபிஐ கிட்ட போனதெல்லாம் 5 வருடமாயும் தீர்ப்பு கிடைக்கல. ஆனா 2-3 மாதங்களுக்கு முன்பாக அல்லது 4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெண்ணை கொலை செய்தவனுக்கு இப்பொழுது மரண தண்டனை நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை நடத்திய விசாரணை அடிப்படையில்
நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. இல்ல, இந்த அப்ப எது விரைவான தீர்வு? சார் விருதுநகர்ல கூட இப்ப வழக்கு பதிவு பண்ணிருக்கு. போக்சோ வழக்கு நான் கூட சொல்லிட்டே போவேன் சார். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பெரிய லிஸ்டே இருக்கு. திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க சொல்றீங்க பாருங்க, இது மாதிரி அழுத்தம் கொடுத்து இல்ல வழக்கை யார் விரைவாக மேல்முறையீடு பண்ணியோ இல்ல நீதிமன்றம் போயோ நாங்க சிபிஐ உத்தரவெல்லாம் வந்து இது பண்ணல. நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி போட்டுறோம். சிபிஐ விட உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க. சிபிஐ விசாரிப்பது என்பது ஒன்னும் உச்சபட்சம் இல்ல, உச்சபட்சம்னு நீங்க நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட்ன்ற. நான் அப்படி ஒண்ணு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை விட சிபிஐ பெஸ்ட்னு சொன்னா ஏன் 5 வருடங்களாக யாருக்காக இழுபறி பண்ணிட்டு இருக்கு? அப்போ ஒன்றிய பாஜக அரசுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்ல பொள்ளாச்சி சார்ந்தவர்களுக்கோ அதிமுக சார்ந்தவர்களுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருந்து கொண்டே இருக்கு. அப்ப அதனாலதான் நடக்குது. ஏங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கமிஷனர் தானே இப்ப இருக்கிற ஆளும் அரசாங்கத்தின் கமிஷனர் தானே சொல்றாரு ஒரே ஒரு ஆளுன்னு. அதனால தான் எங்களுக்கு தேவை கிடையாதுங்க. ஒரே ஒரு ஆளு எஃப்ஐஆர் இஸ் நாட் an encyclopedia of a case. எஃப்ஐஆர் என்பது ஒரு முதல் தகவல் அறிக்கை. அதுலேருந்து விசாரணைக்கு பிறகுதான், சார்ஜ் ஷீட்டுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து முழுமையான தன்மைக்கு வர முடியும். நீங்கள் எஃப்ஐஆர் போதே வந்து தவறுதலாக ஒரு போக்கை கொண்டு போகக்கூடாதுன்றது தான் எங்கள் கேள்வி. இதில் வந்து ஏற்கனவே காவல் ஆணையருடைய தலைமையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. அவருடைய நேரடி பார்வையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. இப்போ வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷனை தாண்டி வேறு ஏதாவது புதிய தரவுகளும் புதிய கோணமும் சிறப்பு புலனாய்வு குழுக்கு கிடச்சி இதெல்லாம் இவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க என்பது நிரூபணமாகுமானால் கட்டாயமாக அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய சகோதரி சிவசங்கரி உள்ளிட்ட எல்லாருமே அதில் வந்து கவனம் எடுக்கலாம், கேள்விகளை எழுப்பலாம். பாரு இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த தகவலும் வரல. அதனால் நீங்கள் எதுவுமே வராதப்போ எப்படி நீங்கள் வந்து காவல் ஆணையரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிங்களே, சார் அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது, நீங்கள் வந்து இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி வந்து அதை வந்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்குறதுல இருக்கிற அதே லாஜிக் தான் ஒரு யார் அந்த சார்னு இன்னொரு கேரக்டரை நீங்களே உருவாக்கி இனிமேல் அந்த சாரை கைது பண்ணலன்னா ஒரு சார் இருந்ததாகவும் வாழ்ந்ததாகவும் அவர் இது மாதிரி வந்து இப்படி மோசமான நடவடிக்கைகளோடு அவர் வந்து இருந்ததாகமான ஒரு எண்ணத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க. ஒரு குறிப்பிட்ட வழக்கு, ஒரு குறிப்பிட்ட சம்பவம், ஒரு குறிப்பிட்ட கைது அப்படின்றத தாண்டி இந்த பிரச்சனை வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் முன்வைப்பது தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு, ஒரு லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு இஷ்யூவை பெரிதாக்குறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அப்படி செய்யாதீங்க, அது அவங்களுடைய உயர்கல்வியை பாதிக்கும், இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது உண்மை இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறார். ஒரு குற்றம், ஒரு கிரைம், ஒரு பெண்ணின் மீதான ஒரு குற்றம் அப்படின்ற ஒன்று ஒரு மாநிலத்தினுடைய வேற அரசியல் பரிமாணங்களுக்கு எடுத்துட்டு போறதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப நாளாக பேசாமலே இருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அஜெண்டா. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இதே விஷயம் இதுக்கு முன்னாடி திரிபுராவில் செய்யப்பட்டிருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் செய்யப்பட்டிருக்கிறது, குஜராத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே டெம்ப்ளேட் ஒன்று தான். ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் இந்து சமுதாயத்தை சேர்ந்த பெண், இவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்கின்ற பெயரில் உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர்நகர் மாதிரியான இடங்களில் கலவரத்தை உருவாக்கி நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக வதந்தி பரப்பி ஒரு பெரும் கலவரமே நடந்தது. அதன் விளைவாக அங்கு யோகி ஆதித்யநாத் உருவாகிறார். திரிபுரான்ற மாநிலத்தில் பிள்ளைகளை எல்லாம் கடத்தி கொண்டு போகிறார்கள், பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்பது போன்ற வதந்திகளை வாட்ஸ்அப் மூலமாக திட்டமிட்ட வகையில் ஆயிரக்கணக்கான பேர் ஒரு குரூப்பை உட்கார்ந்து பரப்பி அதனுடைய விளைவாக பெரிய ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கி அதன் விளைவாக அங்க தூய்மையான ஆட்சியை வழங்கி கொண்டிருந்த மாணிக் சர்க்காருடைய அரசு வீழ்த்தப்படுகிறது. அதற்கு பிறகு அங்கு பிஜேபி உள்ளே வருகிறது. வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய கொடூரங்களை நாம் அறிவோம். இதே பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டுக்கு அதே டெம்ப்ளேட் எடுத்துட்டு வர்றாங்க. பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கு இந்த அரசு உடந்தையாக இருக்கிறது, ஆளும் கட்சி உடந்தையாக இருக்கிறது. இது ஒரு ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்சை போட்டு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அச்ச உணர்வை கிளறி விடுவது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம். ஆனால் உண்மையில் இந்த அச்ச உணர்வை கையாளுவது அப்படின்றதுல தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தேர்ந்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் அந்த பதற்றம் உருவாகாமல் இருப்பதற்கு. இங்க கேட்கிற மாதிரி அன்னைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன் இவ்வளவு வேகமாக பேசுகிறாருன்னு இந்த பிரச்சனையை பேசுவாங்க. இன்னைக்கு பேசினாருன்னா ஏன் இவ்வளவு நாள் பேசலன்னு பேசுவாங்க. இதுதான் எதிர்க்கட்சிகளுடைய அரசியல். இது இல்ல பிரச்சனை. ஆனா
முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கும் பெண்கள் மிகுந்த நம்பிக்கையோடு வெளியில் போவதற்கு காரணமாக அரசாங்கத்தினுடைய பேருந்து பயண திட்டத்திலிருந்து புதுமை பெண் திட்டத்திலிருந்து அவ்வளவும் சேர்ந்திருக்கிறது. அப்போ ஒரு ஸ்டேட் மெக்கானிசம் பெண்களை எந்த அளவுக்கு எம்பவர் பண்றதுக்காக இருக்கின்றத மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுல அதிமுக இதை எழுப்புவதற்கு என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா 1992ஆம் ஆண்டு வீரப்பன் இருக்கும் இடத்தை தேடுவதற்காக தர்மபுரி மாவட்டத்தில் வாச்சாத்தி என்னும் கிராமத்தில் வீடு புகுந்து கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் கைது செய்து நிர்வாணப்படுத்தி அவர்களுடைய உடலில் அங்கங்களுக்கெல்லாம் சாக்கு வைத்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்தது அதிமுக அரசு. அதிமுக அரசு அவர்களுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தது? வீரப்பனை தேடுதல் வேட்டைக்காக போய் கொடுமை செய்தவர்களுக்கெல்லாம் மெடல் கொடுத்தவர் ஜெயலலிதா. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை அரச பயங்கரவாதமாக நிகழ்த்தியவர் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சதி திட்டத்துக்கு தீனி போறாங்கன்னு சொல்றீங்க. வேல்முருகன் சார் கொந்தளிக்கிறாரு. தோழமை கட்சிகளே உங்களோட செயல்பாடுகள் போலீஸ் நடவடிக்கைகளை கண்டிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்களே முகமூடி தேவை என்பதற்காக இந்த நிலைமை எதுமே என்ன அப்படியே அமைதி பூர்வமா இருக்குது. ஒரு நாள்ல 30 கொலை நடக்குது சார். ஒரு மாசத்துல ஒரு கொலை நடக்குது. கொலை இல்லாத நாட்களே கிடையாது. திரு சீனிவாசன் சுதந்திரமாக காவடி என்ன சேரமா இருக்கிறாங்க. சீனிவாசன் இன்னும் பேசாமலே இருக்காருமா. திரு சீனிவாசன் ஒரு நிமிஷம். திரு சீனிவாசன் சார் நான் பேசலாமா? ப்ளீஸ் சார் பேசுங்க சார். ரொம்ப தாமதமா உங்கள்கிட்ட வர்றதுக்கு இல்ல இவங்க ரெண்டு பேரும் அவங்க நேரத்தை எடுத்துட்டாங்க, உங்க நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க சார். அதாவது சார், யார் அந்த சார் அப்படின்ற அந்த வார்த்தை சம்பவங்களுக்குள்ள பாதிக்கப்பட்டவருடைய அந்த அந்த செய்தி வாக்குமூலம் அது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதை ஒரு வேட்ஸாக கொண்டு போய் அதை அரசியல் பண்ணுறாங்கங்கிற கருத்து ரொம்ப ஒரு போலித்தனமானது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு தேசம்தான் அது உண்மையான பெண்களுக்கான ஆட்சியாக இந்த தேசத்தில் நாட்டில் நடக்கணும். அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை. மாணவி கொடுக்கின்ற புகார் மீது நடவடிக்கை யார் இந்த சார்ன்ற சப்ஜெக்ட் ஏன் வந்தது? அதாவது பாதிக்கப்பட்ட மாணவி இது இன்னொருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக கருதுகிறாருன்னே வச்சுக்கோங்க. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட குற்றவாளி அமைச்சர்களோடு புகைப்படத்தில் எப்படி வந்திருக்கிறாரு? அப்போ இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எஃப்ஐஆர் லீக் ஆனது ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம், இதுக்கு ஏற்கனவே விளக்கம் தரப்பட்டிருக்கே. திரு சீனிவாசன் இது எல்லாமே ஏற்கனவே நீங்க என்ன சொல்றேன்னா ஏற்கனவே பேசப்பட்டது. இன்று சட்டசபையில் நடந்த வாத பிரதிவாதங்களுக்கு இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறோம். அப்போ யார் இந்த சார்னு எதிர்க்கட்சி அதிமுக அதாவது பேனர் ஸ்டிக்கர் போட்டு சட்டையில் ஒட்டி உட்காந்துருக்கிறாங்க. முதலமைச்சர் பதில் சொல்கிறார். முதலமைச்சருடைய பதில் தான் நீங்கள் குறிப்பிடத்தக்கது. என்ன சொல்கிறாரு? ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஆதாரத்தை திரட்ட வேண்டிய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற அந்த காவல்துறை, முதலமைச்சர் கையில் இருக்கிற காவல்துறை அந்த ஆதாரத்தை திரட்ட வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு எதிர்க்கட்சிகள் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்கிற ஒரு வழக்குல போலீஸ் கிட்ட தான் ஆதாரம் இருக்கணும்னு இல்ல. போலீஸும் புலன் விசாரணை செய்யலாம். போலீஸுக்கு யார் வேணாலும் அந்த புலன் விசாரணைக்கு அசிஸ்ட் பண்ணலாம். யாரிடமேனும் ஏதேனும் ஆதாரம் இது சம்பந்தமா பேசுறவங்கள்ட்ட ஏதேனும் ஆதாரம் இருந்தா அந்த குழுவிடம் கொடுங்கன்னு சொல்றாரு. அது எப்படி தப்பா? இன்வெஸ்டிகேஷன் சார், இன்வெஸ்டிகேஷன் அசிஸ்டிங் தி இன்வெஸ்டிகேஷன் சார், அது சப்போர்ட்டிங் தி இன்வெஸ்டிகேஷன். அது அசிஸ்ட் பண்ணலாமே. ஆதாரம் யார்கிட்ட என்ன இருந்தாலும் கொடுக்கலாமே. அப்ப இல்ல தமிழக மக்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் உள்ள சந்தேகம் இன்னொரு ஆள் சம்பந்தப்பட்டிருக்காரு, அதை யாருன்னு கேட்கறது சட்டப்பேரவையில எதிர்க்கட்சியோட உரிமை இல்லையா? அப்போ நீங்க பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னா பொள்ளாச்சியில் அதிமுகவுக்கு ஆதாரம் இருக்கா? அதிமுகவுக்கு தொடர்புடைய அந்த சம்பவங்களுக்கு ஆதாரம் இருக்கா? குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சிபிஐ சொல்லப்பட்டிருக்கு, சிபிஐ குறிப்பிட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அதிமுக அவர்களை நீக்கி இருக்கிறது இல்லைன்னு சொல்லாதீங்க சார். ஏடிஎம்கேவே அவங்க அந்த அக்யூஸ்ட் மேல நடவடிக்கை எடுத்திருக்கு. ஒரு நிமிஷம் சார், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. நிறைவு பார்வை. திரு சீனிவாசன் நீங்க தொடரலாம், சுருக்கமா முடிச்சு. இல்ல, எந்த மாணவிக்கும் இனிமேல் இது போன்ற ஒரு வக்கரமான ஒரு
இந்த மாதிரி தாக்குதல் யாருக்கும் நடந்து விடக்கூடாது என்பது தான் எதிர்க்கட்சிகள் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை தமிழக அரசு தான் பெண்களுக்கான ஆட்சி நடத்துகிறதா சொல்கிற இந்த ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எதிர்க்கட்சிகள் பேசிடக்கூடாது, தமிழக மக்கள் யாரும் பேசிடக்கூடாது, தன்னுடைய குறைகளை யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிற சர்வாதிகாரமான போக்கு இந்த ஆட்சியிலிருந்து விடுபடணும். எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுக்கறதுக்கு, எல்லா மக்களுக்கும் போராடுறதுக்கு உரிமை இருக்குங்கிறத இந்த அரசு உணரணுங்கிறத நான் பதிவு செய்கிறேன். திரு எழிலரசன் சுருக்கமாக நிறைவு பண்ணுறேன். முதல்ல நீங்கள் கேட்டதுபடி ஏன் இந்த ஒரு போக்கு என்பதை திரு இந்திரகுமார் அவர் தொட்டார். இன்னும் அதை தெளிவாக சொல்லணும்னா, மாணவிகளுடைய கல்வி என்பது இன்றைக்கு அதிக அளவில் உயர்ந்து இருக்கிறது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ற உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் 26.5 இருக்கிற நேரத்தில் 52% கடந்ததாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறது முதன்மை. அதில் குறிப்பாக பெண்களுடைய கல்வியை உயர்த்த வேண்டும் என்று புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்த இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக 39% அளவிற்கு பெண்களுடைய கல்வி பழைய அளவிலிருந்து உயர்ந்திருக்கிறது என்ற ஒரு புள்ளி வரமும், அதோடு சேர்ந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே 41% பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்ற அளவுக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த அளவுக்கு பெண்களுடைய முன்னேறி இருக்கக்கூடிய நிலை என்பதை விரும்பாதவர்கள் தான் இன்றைக்கு இதை உயர்த்தி கொண்டும் இதை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாக திமுக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் மீது மக்கள் மகளிர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடு செயல்படுவதைத்தான் இது எதிர்காட்டுகிறது. யார் அந்த சார் என்பதை பற்றி மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் விசாரணையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள், எஸ்ஐடி செய்கிறது, உங்களிடம் ஏதாவது ஆவணம் இருக்கிறது, ஆதாரம் இருக்குது, சாட்சியம் இருக்கிறது என்றால் கொடுங்கள், அது யாராக இருந்தாலும் அவர் யாருக்கு வேண்டியவராக இருந்தாலும் கைது செய்யும், நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். இந்த உறுதியை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று மக்களும் நம்புகிறார்கள். அதை சிதைத்து விடாமல் மகளிருடைய கல்வி மேம்பாட்டை, அவர்கள் வேலைக்கு செல்கிற தன்மையை பாதிக்கிற நிலையை எதிர்க்கட்சிகள் செய்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களோட வேண்டும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பே இல்லை அப்படின்னு காட்டாதீங்க, அது தடுக்கும் அவங்க வரத்தேன்றோம். நன்றி. பெண்களுக்காக முழுக்க முழுக்க பாடுபட்டது அதிமுக. ஏராளமான திட்டங்கள் பக்கத்து மாநிலமே பார்த்துட்டு போற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை நிறுத்திட்டாங்க. அம்மா ஸ்கூட்டியை நிறுத்திட்டாங்க, தாலிக்கு தங்கம், எண்ணற்ற திட்டங்களை, விலையில்லா ஆடு மாடு, கிராமப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு புதுமை பெண்ன்றாங்க. நாங்க 6 லட்சம் மாணவர்களுக்கு என்ன லேப்டாப் கொடுத்தோம், சைக்கிளை கொடுத்தோம். நீங்க சைக்கிளை நிறுத்திட்டு ஒரே 3.5 லட்சம் பேருக்கு புதுமை பெண். ஆனா முதல் தலைமுறைக்கு 50,000 கொடுத்தோம், அதை நிறுத்திட்டீங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஒரு பயனாளிக்கு போனதை நிறுத்திட்டு ஒரு 1000 ரூபாய் 36,000 ரூபாய் 3 வருஷத்தை கொடுத்து அவங்க பெருசா பேசிட்டு இருக்காங்க. நம்பிக்கையை கொடுத்தோன்றாங்க, எந்த நம்பிக்கையும் இவங்க கொடுக்கல. அது களத்துல பிரதிபலிக்குது. கண்டிப்பா வருகின்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை போட்டுருவாங்க. இன்னைக்கு சட்டசபையில கூட விதி எண் 46 கீழே நாங்க விவாதிக்கணும் போது அது மறுக்கப்படுகிறது. அதனாலதான் நாங்க வெளிநடப்பு செஞ்சோம். கண்டிப்பா நீதிமன்றத்தில் ஒரு நீதி கிடைச்ச மாதிரி மக்கள் மன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கும். யார் அந்த சார்? அந்த சார் கிடைக்கிற வரைக்கும் எங்கள் குரல் ஒலிச்சுட்டே இருக்கும், எங்க போராட்டம் தொடரும் சார். தலைநகரத்தில் நம்முடைய அன்பு மகள், நான் அந்த வயதில் இருக்கிற 60 தொற்றுக்கிறேன், அதனால் என்னுடைய அன்பு மகள் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனைக்குரியது. இதுக்கு முதல்ல நான் உட்பட இந்த சமூகம் எல்லாமே பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து பெண் சமூகத்தை, நம்முடைய குழந்தைகளை முற்றுமுழுவதுமாக பாதுகாத்து ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போவதில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கு விடை கிடைக்கிற வரை எங்கள் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த வளாகத்திற்கு பொறுப்பானவர் மாண்புமிகு ஆளுநர் தான், அவர்தான் வேந்தர். ஆகவே அந்த கேள்விக்கான பதிலை சொல்லக்கூடிய இடத்தில் வேந்தர் தான் இருக்கிறார். வேந்தர் என்கிற ஆளுநர் தான் இருக்கிறார், RN ரவி அவர்கள் தான் இருக்கிறார். தமிழகத்தினுடைய உயர்கல்வி கட்டமைப்பின் மீது தொடர்ந்து தொடுக்கப்பட்டு வருகிற மோசமான வன்முறைகளின் ஒரு விளைவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அந்த வளாகத்தில் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய CCTV, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு, இவைகள் ஒழுங்காக இருந்திருந்தால் ஒரு குற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக இவைகள் ஒரு போதிய நிர்வாக கவனிப்பின் கீழ் இல்லை என்பதற்கான பொறுப்பை மேதகு RN ரவி அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி. திரு இந்திரகுமார், நிறைவு பார்வை சுருக்கமாக. ஆக்கப்பூர்வமான எந்த விதமான கருத்துக்களையும் இவர் கூட சொன்னார், பேச்சாளர் சீனிவாசன் கூட பெண்களை பாதுகாக்கிறது உறுதி. ஏதாவது என்ன செய்யணும் சொல்லுங்கள், ஏதாவது 2 சஜஷன் சொல்லுங்கள், இது 2 செய்யும் பொழுது இதை தடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது 2 சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
அல்லது விசாரணையை துரிதப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் தே நெவர் நோ. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்றதான் ஒரே நோக்கம். ரெண்டு விஷயம், உயர்கல்வியிலையும் சரி வேலைவாய்ப்புலையும் சரி பெண்களுடைய பங்கேற்பு அப்படின்றது தமிழ்நாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அடைந்திருக்கிறதுன்றத எம்எல்ஏ சிவிஎம்பி எழிலரசன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். அது பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. அதை சிதைக்க வேண்டும் என்பது தேசிய அளவில் பிஜேபியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கு அதிமுக இங்கு ஏவலாளாக வேலை செய்கிறதா அப்படின்ற சந்தேகம் வருகிறது. நன்றி நன்றி நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.